சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி அம்மனா. மலரு, வாமா, எப்படி இருக்க? சுசிலா, யாருமா வந்திருக்கா இந்த நேரத்துல? நம்ம மலருங்க. மலரா? வாமா மலரு, என்ன அங்கேயே நின்னுட்ட? சுசிலா, உள்ள கூட்டிட்டு வாமா. வாமா, உள்ள வா. வாமா, உட்காருமா. உட்காரு மலர். இல்ல பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். நான் சந்தோஷ் மாமாவை பாக்குறதுக்கு தான் வந்தேன். சந்தோஷ் இப்போ வீட்ல இல்லையம்மா. அவன் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். என்ன, ஏதாவது அவசரமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. எதுவும் இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. என்னம்மா விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. அர்ஜுன் கேஸ் சம்பந்தமா சந்தோஷ் மாமா கிட்ட பேசலான்னு வந்தேன். அவருக்கு தெரிஞ்ச லாயர் இருக்கிறதா சொன்னாரு. அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மாமா, அப்போ நான் சந்தோஷ் மாமா வந்ததுக்கு அப்புறமா வந்து பாக்குறேன். சரிம்மா, போயிட்டு வா. நான் சந்தோஷ் வந்ததும் உங்ககிட்ட பேச சொல்றேன். பத்திரமா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். வர அத்தை. நில்லு மலர். என்ன மலர், சந்தோஷ் கிட்ட மட்டும் தான் பேசுவியா? எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. எனக்கு நல்லா புரியுது மலர். அன்னைக்கு நடந்த பிரச்சனைய நீ இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஏதோ கோவத்துல முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். பார்வதியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு மலர். ஐயோ பரவாயில்ல அத்தை, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இல்ல மலர், நானு எப்போ என் தப்ப உணர்ந்துட்டேன். உங்கிட்டையும் பார்வதி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குண்டான சூழ்நிலை அமையல. அதனால நான் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றியா? ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வர மருமக தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நான் வெளியில அனுப்பிட்டேன் மலர். நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு என் பையன் சந்தோஷ் எனக்கு புரிய வைக்கும் போதுதான் நானே உணர்ந்தேம்மா. அதனாலதான் சந்தோஷ் அனுப்பி பார்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். ஆனா பார்வதி வரல. இல்ல, வரக்கூடாதுன்னுலாம் இல்ல அத்தை. இப்போ நான் பிரச்சனையில இருக்கிறதுனால என்ன தனியா விட்டுட்டு வர வேண்டான்னு என் கூடவே இருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுதுமா. பார்வதி கஷ்டத்துல இருக்கும்போது நீ அவ கூட இருந்திருக்க. அப்போ நீ கஷ்டத்துல இருக்கும்போது பார்வதி உன்னை எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும்? அதான் உன் கூட இருந்திருக்கா. எப்படியோ உன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. பார்வதி கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுமா. என் மருமக எப்ப வீட்டுக்கு வருவாங்கிற நாளைத்தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பார்வதியை பிரிஞ்சு என் மகன் சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காமா. ஒரு பெத்தவளா இருந்து புள்ள கஷ்டப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஆனா இனிமே நான் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுமா. என் புள்ளையும் மருமகளையும் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து இந்த வீட்டுல நான் அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுதாம்மா என்னோட ஆசை. இதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க கூடாது. சுசீலா, நடந்து முடிஞ்சதை எதுக்கு பேசிட்டு இருக்க? விடுமா. மலர், நாளைக்கு சந்தோஷ் கண்டிப்பா வந்துருவான். வந்த உடனே உன்னை வந்து பார்க்க சொல்றேன். சரிங்க மாமா. அப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா. வர அத்தை. பத்திரமா போயிட்டு வாமா.
மலர், என்னாச்சு? உங்க மாமா கிட்ட பேசுனியா? அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இல்ல யமுனா, அவர் இப்போ ஊர்ல இல்லையா, நாளைக்கு தான் வருவாராம். ஓ, அப்படியா? சரி, வீட்ல தானே இல்ல. பேசாம அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேளு. என்ன மலர் யோசிக்கிற? கால் பண்ணு. அவரு நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு யமுனா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, இப்போதைக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி வா மலர், அவர் ஊர்ல இருந்து வந்ததும் இத பத்தி பேசிக்கலாம். மலர், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், எதுக்காக இப்படி கண் கலங்குற? இன்னைக்கு இல்லனா என்ன, நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். அதுக்காக ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? கவலைப்படாத மலர். இல்ல யமுனா, நான் அத நினைச்சு கவலைப்படல. வேற என்னது? என் அக்காவை நினைச்சுதான் கவலைப்படுறேன். இத்தனை நாளா என் அக்காவை இந்த வீட்டு மருமகளா எப்போ ஏத்துப்பாங்க, அவ எப்போ சந்தோஷ் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறான்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவங்களாவே என் அக்காவை புரிஞ்சுக்கிட்டு என் அக்காவும் மாமாவும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. ஆனா சூழ்நிலைய பாத்தியா, அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டனா அவங்க பெரிய காரணம் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. ஏய், நீயா எதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சு பயந்துகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது மலர். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல உங்க மாமா வரட்டும், அவர்கிட்ட விசாரிச்சாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கலாம். இப்பவே எதுக்கு அப்படித்தான் நடக்கும்னு நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? ஃப்ரீயா விடு. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நான் உன் கூட இருக்கேன்ல, இது எதுவுமே நடக்காது. சொல்றது புரியுதா? சரி, உட்காரு, போலாம். இல்ல யமுனா, நீ போ, நான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன். ஏன், என்னாச்சு? நீ உட்காரு, நானே விட்டுடுறேன். ஆஹா இல்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல.